Hello friends, welcome to Ramy's kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா கத்திரிக்காய் வச்சு ஒரு பச்சடி பண்ண போறோம். இதுல மெயினா கத்திரிக்காய், தேங்காய், தயிர் இதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த பச்சடிக்கு இந்த மாதிரி பச்சை கலர்ல இருக்கிற கத்திரிக்காய் கரெக்ட்டா இருக்கும். சோ நீங்களும் இந்த மாதிரி கிடைச்சா யூஸ் பண்ணிக்கோங்க. இது எங்க தோட்டத்திலே விளைஞ்ச கத்திரிக்காய். நான் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த பச்சடிக்கு அரைக்கிறதுக்காக அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். இந்த தேங்காவை நல்லா துருவி வச்சிடணும். அப்புறம் 3 பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்காகவும் அரைக்கிறதுக்காகவும் சேர்த்து கடுகு, அப்புறம் காஞ்ச மிளகா, தேங்காய் எண்ணெய், தயிர், கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, உப்பு, தேவையான அளவு தண்ணி. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கத்திரிக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ண உடனே இந்த கத்திரிக்காவை தண்ணியில் போட்டு வச்சுருங்க, இல்லாட்டி கலர் மாறிடும். இப்போ இந்த கத்திரிக்காவை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இதில் நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியை ஊற்றிட்டு வேக வைக்க போகிறோம். நான் ஒரு கப்பு தண்ணி கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போடணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வேக வச்சு எடுக்கணும். ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்குள்ளே இது வெந்துடும். நல்லா வேகணும். ஸோ வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கும்னு. ஸோ இப்போ இது நான் வேக வச்சு எடுத்த கத்திரிக்காய். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வேகணும். அதில் கொஞ்சோண்டு தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது இந்த பச்சடிக்கு தேவையான தேங்காவையும் பச்சை மிளகாவையும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு இதை நம்ம அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரு வாட்டி நம்ம விப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் லைட்டாக ஒரு வாட்டி அரைச்சி எடுக்க போகிறேன். இப்போ பாதி இந்த மாதிரி அரைப்பட்டதுக்கு அப்புறமா இதில் நம்ம கடுகு சேர்த்துக்கணும். இந்த அளவுக்கு கடுகு சேர்த்தா போதும். கடுகு பச்சையாக தான் அரைக்கணும். அப்போ தான் இந்த பச்சடிக்கு நல்ல டேஸ்ட் வரும். இப்போ இதில் ஒரு அரை கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் புளிப்பாக இருக்கணும், கொஞ்சம் புளிப்பு இருக்கணும். அப்போ தான் அந்த பச்சடிக்கு ஒரு நல்ல ஒரு சுவையை தரும். கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரைச்சி வச்சதை இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஒரு சைடாக வச்சிடலாம். நம்ம இப்போ நம்ம வேக வச்ச கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, இது இந்த நேரத்தில் நல்லா ஆறிடணும். இது ஆறுற நேரத்தில் நமக்கு இதுக்கு தேவையான தாளிப்பை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் இப்போது கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிச்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகா ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் நல்லா ஆறிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய், தயிர், பச்சை மிளகா அந்த மிக்சர் இருக்கு இல்லையா, இதை இதில் சேர்த்துக்கலாம். இதே நேரத்தில் நம்ம அரை கப் நல்ல புளிப்பான தயிர் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறேன். இந்த நேரத்தில் நம்ம
உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் நம்ம வேக வைக்கும்போது ஏற்கனவே உப்பு போட்டு தான் வந்து வேக வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால நான் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம தாளித்து வச்சுருக்க கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதையும் இதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட கத்திரிக்காய் பச்சடி ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், ரொம்ப டைம் கன்சியூமிங்லாம் கிடையாது. இதில் வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சாதாரணமாக கத்திரிக்காய் வந்து சாம்பாரில் போடுவோம், பொரியல் பண்ணுவோம். இப்போது இந்த மாதிரி பச்சடி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு வெரைட்டியான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோக்கு லைக் கொடுங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.